பழங்குடியினருக்கான உரிமை, அறிவு கட்டமைப்பு, சுய நிர்ணயம் இதெல்லாத்தையும் முன்னேற்ற நோக்கத்துல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய யுனெஸ்கோ அமைப்பின் இருக்கையை பகிர்ந்துக்கிறாங்க 2 பெண்மணிகள். ஒருத்தர் கனடாவுல நிஸ்காவ பழங்குடியை சேர்ந்த டாக்டர் எமி பேரண்ட். இன்னொருத்தர் இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த சோனாஜ் ஹாரியா மின்ஸ். உலகெங்கும் இருக்கக்கூடிய பழங்குடியின மொழிகள் அழியும் அபாயத்துல இருக்கு. மொழி அப்படிங்கிறது வெறும் தொடர்பு கருவி மட்டும் இல்ல, கலாச்சாரம், அறிவு முறைகளின் களஞ்சியம். காலனித்துவ ஒடுக்குமுறையிலிருந்து பழங்குடியின சமூகங்களை மீட்டெடுத்து அவங்களுடைய தன்னாட்சி உரிமைகளை வலுப்படுத்தணும். இந்த எல்லா வேலைகளையும் இவங்க இருவரும் சேர்ந்து இனி மேற்கொள்வாங்க. சோனாஜ் ஹாரியா மின்ஸ் ஓராவ் பழங்குடியை சேர்ந்தவங்க. சுமார் 17 லட்சம் ஓராவ் பழங்குடி மக்கள் ஜார்க்கண்ட்ல வசிக்கிறாங்க. குரூக் அவரின் தாய்மொழி. மின்ஸ் அப்படிங்கிறது அவங்க குலச்சின்னம், அதாவது மீன். அம்மா நெல் குலம், கணவர் ஆமை குலம். குலப்பெருமை பேசிக்கிட்டே தற்காலத்துக்கு ஏத்த மாதிரி படிச்சு முன்னேறி இருக்காங்க இவங்க. சிடோ கான்ஹூ முர்மு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரா இருந்திருக்காங்க. பாலின நீதி, சமூக நீதி, பழங்குடி மொழிகள் மற்றும் கலாச்சாரம் குறித்த அறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர். தலைநகர் டெல்லி வரைக்கும் இவங்க திறமை வந்திருக்கு. கணிதம், கணினி, அறிவியல்ல முதுகலை, முனைவர் பட்டம் பெற்றவங்க இப்ப ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல கணினி அறிவியல் பேராசிரியரா பணியாற்றிட்டு இருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல் இந்த துறைகள்லயும் நிபுணர். ஸ்பேஷியல் டேட்டா அனாலிட்டிக்ஸ்லையும் ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேட்டிக்ஸ்லையும் செயற்கை நுண்ணறிவையும் இயந்திர கற்றலையும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தின மின்சனின் ஆய்வு குறிப்பிடத்தக்கது. நவீனம், மரபு இரண்டுத்திலையும் மிளிர்றாங்க மின்ஸ். மின்ஸுக்கு ஹெஸ்டோரிஸின் வாழ்த்துக்கள். இது போல இன்னும் நிறைய சூப்பரான கண்டென்ட் நம்ம சேனல்ல உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிடுங்க.